வணக்கம் ஓவியா. அதாவது மோந்தா புயல் இன்று மாலையில் இருந்து இரவுக்குள் ஆந்திரா மாநிலம் கடலோர பகுதியான மசுலிகாப்பட்டினத்திற்கும் காளிங்கப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடா அருகே தீவிர புயலாக கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து ஆந்திரா மாநிலத்தில் விஜயவாடா, விசாகப்பட்டினம், ராஜமுந்திரி ஆகிய விமான நிலையங்களிலிருந்து சென்னை வரும் 6 விமானங்கள், சென்னையிலிருந்து ஆந்திரா மாநிலம் செல்லும் 3 விமானங்கள் இன்று ரத்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதன்படி இன்று காலை 9:45 மணிக்கு விசாகப்பட்டினத்திற்கு இருந்து சென்னை வரும் இண்டிகோ விமானம், மதியம் 1:35 மணிக்கு ராஜமுந்திரியிலிருந்து சென்னை வரும் இண்டிகோ விமானம், மதியம் 1:40 மணிக்கு விஜயவாடாவிலிருந்து சென்னை வரும் இண்டிகோ விமானம், மதியம் 1:45 மணிக்கு விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வரும் இண்டிகோ விமானம், இரவு 7:20 மணிக்கு விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வரும் இண்டிகோ விமானம், இரவு 9:05 மணிக்கு விஜயவாடாவிலிருந்து சென்னை வரும் இண்டிகோ விமானம் ஆகிய 6 விமானங்கள் இன்று ரத்து என்று இதுவரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் சென்னையிலிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் விமானங்கள் இன்று காலை 10 மணிக்கு சென்னை ராஜமுந்திரி இண்டிகோ விமானம், மாலை 3:55 மணிக்கு சென்னை விஜயவாடா இண்டிகோ விமானம், மாலை 6:15 மணிக்கு சென்னை விசாகப்பட்டினத்திலிருந்து விமானம் ஆகிய 3 புறப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் இன்று புயல் காரணமாக எச்சரிக்கை காரணமாகவும் 9 விமானங்கள் இதுவரை ரத்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதியத்திற்கு மேலும் சில விமானங்கள் ரத்து செய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் இது குறித்து பின்பு அறிவிக்கப்படும் என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறுகின்றனர். அதோடு மோந்தா புயல் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் மேலும் சில விமானங்கள் ரத்து செய்யப்படுவதோடு விமானங்கள் காலதாமதமாக இயக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளன. எனவே விமான பயணிகள் தாங்கள் பயணம் செய்ய வேண்டிய விமான நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு விமானங்கள் புறப்படும் நேரங்களை போன்றவர்களை கேட்டு அறிந்து கொண்டு அல்லது இணையதளங்களில் விமானம் புறப்படும் வரும் நேரங்களை சரிபார்த்து கொண்டு தங்கள் பயணத்தை மேற்கொள்ளும்படி சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். ஓவியா.